அகமதாபாத்தில் விழுந்து வெடித்து சிதறிய ஏர் இண்டியா போயிங் நிறுவன விமானம் 11 வருடங்களாக இயங்கி வந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏர் இண்டியா நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் விமானத்தின் வயது 11 வருடங்கள் என தகவல் வெளியாகி இருக்கிறது. விபத்துக்குள்ளான போயிங் விமானத்தை தொழில்நுட்ப கோளாறால் 2024 ஆண்டு டிசம்பர் மாதம் நிறுத்தி வைத்திருந்தது ஏர் இண்டியா நிறுவனம். தொழில்நுட்ப கோளாறால் நிறுத்தி வைக்கப்பட்ட போயிங் விமானம் மறுபடியும் எப்போது பறக்க அனுமதிக்கப்பட்டது என்ற தகவல் கிடைக்கப்பெறவில்லை. போயிங் 787 ட்ரீம்லைனர் விமானம் விபத்தில் சிக்கியிருப்பது இதுவே முதன்முறை என தகவல் வெளியாகி இருக்கிறது. அகமதாபாத் விமான விபத்தில் தற்போது வரை 110 பேர் பலி என உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடைத்திருக்கிறது. விபத்து நடைபெற்ற இடத்திலிருந்து தற்போது வரை 110 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அகமதாபாத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இண்டியா விமானம் குடியிருப்பு பகுதியில் விழுந்து வெடித்து சிதறியிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அகமதாபாத்தில் இருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட விமானம் வெடித்து சிதறியிருக்கிறது. டேக் ஆஃப் ஆனது புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே அது தரையை நோக்கி விழுந்து வெடித்து அந்த இடத்தில் இருந்து முக்கியப்பவர்களை மீட்கக்கூடிய அந்த பணிகள் என்பது துரிதமாக நடைபெற்று வருகிறது. விமானம் வெடித்து சிதறிய பகுதி என்பது ரெசிடென்சியல், அதாவது மருத்துவமனை வளாகமாக இருக்கக்கூடிய பகுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே மருத்துவ பயிற்சி நிலையம் ஒன்று இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் அங்கு இருந்தவர்களுக்கு ஏதேனும் ஆகியிருக்கிறதா என்பது குறித்தெல்லாம், அங்கிருந்து இடிபாடுகள் சிக்கியிருக்கிறார்களா, அங்கு யாருக்கேனும் காயம் ஏற்பட்டிருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் தற்போது அவர்களை மீட்கக்கூடிய பணிகள் என்பதும் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த விபத்திற்குள்ளான விமானத்தினுடைய வயதை பொறுத்த வரைக்கும் 11 வருடங்கள் அந்த விமானம் என்பது பயன்பாட்டில் இருந்து வருகிறது. குறிப்பாக இந்த போயிங் 787 என்கின்ற அந்த ட்ரீம்லைனர் விமானம் என்பது பொறுத்த வரைக்கும் முதலாக இது இப்போதுதான் விபத்திற்கு உள்ளாகிறது என்கின்ற ஒரு தகவலையும் விமான ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த போயிங் 787 ட்ரீம்லைனர் என்கின்ற வகை விமானம் தற்போதுதான் அந்த பயணிகள் விமானமாக சேர்க்கப்படுகிறது. அது விபத்துக்குள்ளான இதுதான் முதன்முறை என்கின்ற ஒரு தகவலையும் விமான ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த விமானத்தை ஓட்டி விமானிகளுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவர்களுடைய அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் 8200 கிலோமீட்டர் மணி நேரங்கள் வரை விமானத்தில் பயணம் செய்திருக்கக்கூடியவர் இதனுடைய கேப்டனாக இருந்திருக்கிறார். இவருடைய கோ பைலட்டாக இருக்கக்கூடியவர் 1100 மணி நேரங்களுக்கு மேலாக விமானங்களை இயக்கக்கூடிய அனுபவம் இருந்தவராகவும் இருந்திருக்கிறார். விமானம் 1:17 அந்த மணிக்கு சொல்லப்படுகிற 1:17 18 அந்த மணிக்கு தரையிலிருந்து புறப்பட்டிருக்கிறது. அகமதாபாத்திலிருந்து ரெங்கையிலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறது. ஆனால் சில நிமிடங்கள்ல அது மீண்டும் மேடே கால் என்பது கட்டுப்பாட்டு அறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மேடே காலுக்கு பிறகாக விமானத்திற்கும் கட்டுப்பாட்டு அறைக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது. சில நிமிடங்கள்ல அந்த விமான நிலையம் இருக்கக்கூடிய விமான நிலையத்தின் அருகில் இருக்கக்கூடிய பகுதி, அந்த ரெங்கையை கடந்து இருக்கக்கூடிய அந்த மேலாணி நகர் பகுதிகளிலேயே இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் அந்த விமானம் விழுந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் பயணித்த பயணிகளுடைய